Hello guys, welcome to Tech with Bujji. நான் தான் டெக்னீஷியன் தாலிப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் மொபைல் தான் பார்க்க போகிறோம். சாம்சங் மொபைலில் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து இது ஒரு பேசிக் மொபைல், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேசிக் மொபைல். இதில் வந்து கீபேட் நேப்ஸ் இருக்குது இல்லையா, நேப்ஸ்னால் என்னென்னு காட்டிடுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். டியூசர் இப்போ இது டியூசரில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நேப்ஸ். ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நேப்ஸ். பெண்டாக இருக்கும். இது நேப்ஸ் வந்து இது வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நான் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இதாக காட்டுறேன். ஜஸ்ட் இதை ரப் பண்ணணும். டியூசரில் வச்சு ஜஸ்ட் ஒரு ரப் உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான். இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, மொபைலில் வந்து இந்த நேப்ஸ் வந்து ஷீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. வாட்டர் டேமேஜ்னால அது ஷீட் வந்து கம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து புது நேப்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம். இப்போன்னு இல்லை, எப்போவுமே இதுக்கு நேப்ஸ்னால் கிடைச்சதே இல்லை. நான் ஃபீல்டில் இருந்த வரைக்கும் நான் இது வாங்கி யூஸ் பண்ணதில்லை. மேபி கிடைக்கலாம் லோக்கல் ஷாப்ஸில். பட் அது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நான் யாரும் வாங்கினாங்கன்னு நான் சொல்லி கூட கேள்வி கூட பட்டதில்லை. இப்போ நான் வந்து இது எப்படி பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த நேப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த நேப்ஸை வந்து ஜஸ்ட் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அலைன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு ஹோல் சர்க்கிள் இருக்குது இல்லையா, இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சுட்டே வரணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டே வரணும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து ரெண்டு பக்கமும் டச் ஆகிற மாதிரி வைக்கணும். இது வந்து நேப்ஸ் வந்து ஃபோனில் வந்து வேறு இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டெமோக்காக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இது ஜஸ்ட்டு டெமோ தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இது இந்த பேசிக் மொபைலில் கீபேட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான கம்ப்ளைண்ட் வந்து இதுதான். இப்போ இதை பாருங்கள், இது டச் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு ப்ராப்பர் அலைனிங் இருக்காது. ஓகேவா? இப்போ நான் இது வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சீக்கிரமாக முடியும். நீங்கள் சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் வீட்டில் ஏதாவது பேசிக் மொபைல் இருந்துச்சு டெட்டுனா அதை எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது ஏன் ஓப்பனில் வச்சு காட்டுறேன்னா, பேக் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு. ஓகேவா? அதனால் இப்போ வந்து நான் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். லைக் டைம் லேப்ஸ் மாதிரி போட்டுறேன். டக்குன்னு எல்லாமே இதை ஒட்டிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணுறப்ப நான் இதுக்கு வந்து டேப்பிங் பண்ணுவேன். அந்த டேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா?
ஹலோ கைஸ், இப்போ பாருங்கள், இந்த ஃபோனை வந்து நான் மேப்பிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். டைம் லேப்ஸ் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைக் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்பிங் பண்ணிடுறேன்னு. பாருங்கள், இந்த மாதிரி தான் டேப்பிங் பண்ணணும். டேப்பிங் ஃபஸ்ட்டு சும்மா ஒட்டிட்டு அது வந்து அலைன் பண்ணி வச்சிடணும். அதுக்கு மேலே வந்து ஷீட் மாதிரி வந்து அப்ளை பண்ணணும். ஷீட் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்னென்னா, தண்ணி உள்ளே போகாது. இப்போ இந்த மாதிரி வந்து 3-4 லேயர் இருக்கும்போது கம்மு வந்து டக்குன்னு பிரியாது. சரியா, 3-4 லேயர் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு கேட்கும் பாருங்கள், கிளிக் சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் சவுண்ட் கேட்கணும். அப்போ தான் வந்து பட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ வந்து வாங்க இதை பேக் பண்ணலாம். எப்படின்னு பேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஃபோனெல்லாம் கீபேட் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இப்படி வைங்க, இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டு இப்படி வைங்க, டிஸ்பிளே அழுத்தாதீங்க ரொம்ப. ஓகேவா, ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த கேப்ஸ் கிட்ட மட்டும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து மெயினாக இருக்கும் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த லாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காட்டல நான் சரியா. இது இருக்கு இல்லையா, இது வந்து ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து லைட்டாக இப்படி அலைன் பண்ணிங்கன்னா உட்காந்துரும். இந்த இடத்துல இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிக்கும். இந்த பக்கம் வந்து லாக்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகி உட்காந்துக்கும். இப்போ வந்து டிஸ்பிளே கனெக்ட் பண்ணணும். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இதுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து கையில் முடியலன்னா டியூசர் எடுத்துக்கோங்க. டியூசர் எடுத்துக்கிட்டு லைட்டாக இப்படி அதை லைன் பண்ணி உள்ளே தள்ளிடுங்க. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இந்த லைன் வந்து இந்த டிஸ்பிளே கனெக்ஷன் லைனோட மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா, மேட்ச் ஆகிட்டு இருக்கும்போது இதை வச்சு இப்படி லாக் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து லாக் கனெக்ஷனோட லாக் அன்லாக். இதை லாக் பண்ணிட்டிங்கன்னா டிஸ்பிளே அந்த இடத்துல இருந்து நவராது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோன்னா பேக் டோர். இப்போ வந்து இதோட பேக் டோரு. ஓகேவா, பேக் டோர் வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்லைட் ஆகிடுங்க. கரெக்டாக அந்த ப்ராப்பராக இந்த மாதிரி ஃபேஸிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எது உட்காரணுமோ அதை உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சு ஜஸ்ட் இப்படி டேப் லைட்டாக ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். எங்கேயாவது லாக் ஆகலைன்னு ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரியல. பேட்டரி வந்து மேக்ஸிமம் என்கிட்ட வர ஃபோன்ஸ் வந்து பேட்டரி சார்ஜ் இல்லாமல் தான் வருது. இப்போ வீடியோ ஷூட் பண்ணுற இப்போ இதில் சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பட்டன் ஒர்க் ஆகுது. சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சார்ஜ் இல்லைன்னா உங்களுக்கு சார்ஜ் போட்டு இன்றைக்கி ஃபுல் பட்டன்ஸும் செக் பண்ணி காட்டிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். ஓகேவா, இப்போது 2-3 வீடியோஸாக வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இந்த தடவை வந்து அது நடக்காது. ப்ராப்பராக உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்டுறேன். ஒரே நிமிஷம் சார்ஜிங் கேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ மொபைலுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம். இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு சின்ன அப்டேட் காட்டிடுறேன். இப்போ நான் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் சார்ஜ் போட்டு ஐ திங்க் இதுவும் வந்து 2 நாள் ஆச்சு. எம்ஐ நோட் 4 வீடியோ இன்றைக்கி வரும். இது எம்ஐ நோட் 4 சர்வீஸ் பண்ணும்போது இது வந்துருச்சு. எம்ஐ நோட் 4க்கு முன்னாடி இருந்து இருக்குது. இது ஒர்க் பெண்டிங்காக வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து இதுதான் மல்டிமீட்டர். என்கிட்ட இருக்கிறது. ஓகேவா, மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு தடவை சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ வந்து இதுதான் பேட்ரி. இதில் பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, ரெட்டு இதில் ப்ளஸ்ஸு இதில் மைனஸ் பிளாக். ஓகேவா, பேட்ரி செக் பண்ணும்போது மொபைல் பேட்டரிஸ் செக் பண்ணும்போது 3.5 ohm இந்த மாதிரி இருக்கு இல்லையா, 20 amps இருக்கிறது 20 வைக்கணும். ப்ளஸில் ப்ளஸ்ஸும் மைனஸும் வைக்கணும். இப்படி வச்சு வைக்கும்போது பேட்ரி பாருங்கள். ஒரு நிமிஷம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் க்ளீனாக தெரியணும்னு. 4.10 இருக்குது. அப்போ நான் பேட்டரியில் சார்ஜ் இருக்குது.
மொபைல் பேட்டரியில் சார்ஜ் இருக்குது, ஏன் ஆன் ஆகலைன்னு இப்போ பார்க்கணும். ஓகேவா, இப்போ வந்து நான் மொபைல் பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னு நினச்சேன். பேட்டரி வந்து 3.50 3.40 இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து லோ பேட்டரி, ட்ரை சொல்லுவாங்களே டெட் ஆகிடுச்சு பேட்டரின்னு, அந்த கண்டிஷன். அதுக்கும் கீழே போனால் அது டோட்டல் டெட்டு. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதில் 4.10 வரைக்கும் போகுது. ஸோ வந்து பேட்டரி நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜ் இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 50% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து இதை என்ன பண்ணலான்னா இந்த மல்டிமீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மல்டிமீட்டருக்கு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ போடுறேன். மல்டிமீட்டர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ தரேன். ஓகேவா, இன்ட்ரோக்கு அப்புறம் வந்து நான் இது என்னென்ன யூஸ் ஆகுது, இதுக்கு யூஸ் ஆகுது எல்லாமே சொல்கிறேன். மொபைல் சர்வீஸில் மட்டும், ஏன்னா எனக்கு மொபைல் சர்வீஸ் மட்டும் தான் தெரியும். மொபைல் சர்வீஸ் மட்டும் நான் என்ன யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த பேட்ரி வந்து ஒரு சின்ன ஆன் பண்ணி பார்க்குறேன். பேட்ரி போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகுதுன்னு. ஓகே, ஆன் ஆகிடுச்சு, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் பட்டன் கொஞ்சம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபிட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் பட்டன்ஸு. ஓகேவா, பாருங்கள் நாப்ஸ் என்னங்கிறது இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜ் எடுத்து போடுறேன். இது வந்து என்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா நாப்ஸு. இந்த நாப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பெண்டாக இருக்கும். இந்த 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. இது வந்து சென்டரில் வந்து லாக் ஆகும். லைக் போய் இல்லை டியூசரில் காட்டும் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா, ப்ரெஸ் ஆகிறது. இதுதான் வந்து பட்டன் போய் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ பார்க்கலாம் வாங்க, எந்தெந்த பட்டன் ஒர்க் ஆகுது, எந்தெந்த பட்டன் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இருங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் கஸ்டமர் இமேஜ் இருக்குது, அதை நான் ப்ளர் பண்ணிடுவேன். சாரி, பாருங்கள் பட்டன்ஸ், நேவிகேஷன் பட்டன்ஸு ஒர்க் ஆகுது. ஓகே பட்டன் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ப்ரெஸ் பண்ண, ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வந்து வராது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேப்பிங் போட்டு ஹார்டாக பண்ணியிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், போக போக தான் செட் ஆகும். நேவிகேஷன் பட்டன்ஸ் ஓகே. இப்போது மெயின் பட்டன் ஆப்ஷன் கீழே மேலே ஓகே, பேக்கு. இப்போ வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இது ஓகே. இப்போ 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 #0. ஓகே, எல்லாமே ஓகேவாக இருக்குது. சரியா, எல்லா ஆப்ஷன்ஸும் ஓகேவாக தான் இருக்குது. பட்டன்ஸ், கால் லாக்ஸ் எல்லாமே இருக்குது. கால் பட்டனும் காட்டிடுறேன், நோ இன்செக்ஷன் காட்டுது. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த இமேஜ் வரும்போது மட்டும் நான் ப்ளர் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஒரு இமேஜ் கஸ்டமர் வால்பேப்பர் வரும்போது ஸ்க்ரீன் வந்து ப்ளர் பண்ணிடுவேன். ஓகேவா, செட்டிங்ஸ்க்கு போன அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணுவேன். சரியா, இது மட்டும் ஏன் இது பண்ணிங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து நான் கஸ்டமர் இமேஜ்க்காக வந்து கஸ்டமரோட ப்ரைவசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, அதனால் வந்து நான் இதை வந்து லாக் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஸ்க்ரூஸ் பண்ணணும். ஸ்க்ரூஸ் வந்து மொபைல் ஆனில் இருக்கும்போது பண்ணலாம், ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஜஸ்ட் இதில் என்ன, ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூஸ் வந்து 5 ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூஸ் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து மொபைல் ஒர்க்கிங் கண்டிஷன் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகேவா, கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிப்பேர் பண்ணியாச்சு. கஸ்டமர் சொன்னது வந்து மொபைல் ஆஃப் ஆகுது ப்ளஸ் கீபேட் சர்வீஸு. மொபைல் ஆஃப் ஆகிறது ஏன் காட்டலன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இந்த மல்டிமீட்டரை வச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதை வந்து நான் வந்து ஏன் காட்டலைன்னா, இந்த மல்டிமீட்டர்னால் என்னென்னு தெரியணும், இது எப்படி செட் பண்ணணும், எதுக்கு யூஸ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் வந்து நான் வந்து காட்டலை. இப்போ வந்து இதுலேயே காட்டுறேன் பாருங்கள், ஒர்க்கிங்காக இல்லையான்னு. லைக் சேஞ்ச் கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், டேட்டில் வந்து மாற்றுறேன். கீழே நேவிகேஷன் பட்டன்ஸ் ஒன்றா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்கு. ஓகேவா, இப்போ இது வந்து நான் இன்வாலிடேட்னு காட்டிடுச்சு. நான் வந்து கேன்சல் கொடுத்துட்டு நோ கொடுத்துட்றேன். கஸ்டமர் இமேஜ் வருது, இதை மட்டும் நான் ப்ரைவசி பண்ணிப்போம். ஓகேவா, இதை மட்டும்தான் நான் எரேஸ் பண்ணுவேன், மற்றதெல்லாம் நல்லா கரெக்டாக தான் காட்டுவோம். ஓகேவா, பாருங்கள் கஸ்டமர் கொடுத்த மொபைல் பர்ஃபெக்ட் கண்டிஷன். ஃபினிஷிங் வந்து நம்ம எடுக்கும்போதும் லாக்ஸ் எல்லாம் உடையக்கூடாது.
ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்லியிருப்போம், அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி இதே மாதிரி அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் கொடுத்துருங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேவா?